வெல்கம் டு டாம் டூம் ஃபுட்டீஸ். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் காளான் ரெசிபி. காளான் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சின்னதாக கட் பண்ண முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண மஷ்ரூம்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலருன்றது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம காளான் பொரிக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காளான் சின்னதாக உருட்டி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா பொரித்த காளான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது எல்லா காளானும் பொரித்து எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி மத்து வச்சு சின்னதாக நொறுக்கிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விடலாம். இப்போது நம்ம நொறுக்கி வச்ச காளான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண காளான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.